கடிஷ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் 2016 மாடல் இந்த வண்டி ஒரு டீசல் இன்ஜின். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் சாக்கப்ஸர் தான் போயிட்டுருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு வண்டி ரன்னிங்கில் போகும்போது ஒரு பம்ப் ஆகும். பம்ப் ஆகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே வண்டி இருக்கும்போது எப்படி ஆகுமோ அந்த ஆக்ஷன் ஆகிறதா பம்ப் ஆகும் சொல்லுவாங்க. சாக்கப்சரோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு கொடுக்குற அந்த ஓவர் பம்பை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சாக்கப்சரோட ஒர்க்கு. சாக்கப்சர் அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவராக பம்ப் ஆகும். பம்ப் ஆகுது நீங்கள் ஸ்ப்ரிங்குக்கு மேலே எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆகும். ஒரு ஸ்பீடு பிரேக் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஹைவேல போயிட்டு ஒரு டவுனாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வண்டியை வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவராக பம்ப் ஆகுது தான் இந்த சாக்கப்சர்னால. இதனால ஒரு பெரிய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல போகும்போது உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகும். அதேமாதிரி ஹைவேல நீங்கள் போய் ஒரு இடத்துல டர்ன் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் ஆகும்போது வண்டி ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்கிட் ஆகிடும். அதனால சாக்கப்சர் எப்போவுமே நீங்கள் அதுதான் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு எப்போவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியோட சாக்கப்சர் எவ்வளோ பம்ப் ஆகுது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த இடம் போகும்போது பாருங்கள் வண்டியோட ஆக்ஷனு நான் எடுக்கிற வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ தூரம் பம்ப் ஆகுது. இப்போ ஒரு ஸ்பீடு பிரேக் வருது, இதுதான் ப்ராப்ளம். எப்பவுமே ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசம்பிளோட சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வண்டியோட கிரவுண்டு கிளியரன்ஸ் கிடைக்கும். இல்லைனா சாகப்சர் உள்ளே இருக்கிற டேம்பர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா காயில் ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டியோட கிரவுண்டு கிளியரன்ஸ் இந்த வண்டி ஹோண்டா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் எல்லாமே அந்த கிரவுண்டு கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே கிரவுண்டு கிளியரன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக நீங்கள் அசம்பிளாக போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சாக்கப்சரோட ப்ரைஸ் பாருங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசரோட லிங்க்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த லிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ரெட் லஸ்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் நெட்டை நான் இப்போ கட் பண்ணி தான் இதில் லூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த வைப்பர் இருக்கிற இந்த இடத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணல ரஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வரும். இதுக்கப்புறம் நான் சாக்கப்சரை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாஸோட சாக்கப்சர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் சாக்கப்சர், ஒரு ஹைட்ராலிக்கோட சிஸ்டம் இப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகும். நடுவுலேயே 2 வேவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் இருக்கும். அந்த ஆயில் சீலோ இல்லை உள்ள வேரண்டேர் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வேலை செய்யாது. அதனால் ரிட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வராது. இந்த ரிட்டர்ன் வரலைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன் தான் ஃபுல்லாகிடும். ஸ்ப்ரிங்கோட பம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை உங்களுக்கு ஓடும். ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மவுண்ட்டாக வரும், மேலே வர பிளேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர ஓல்டு நெட்டை நான் மேலே த்ரெட்டு சேஃப்டிக்காக நான் விட்றேன், த்ரெட்டில் எதுவும் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்சர்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்பீடு பிரேக்கில் நான் இப்போ வண்டி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு லோட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வண்டி மட்டும் ஆடினே இருந்தது. இப்போ எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு சாக்கப்சரோட கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட ஸ்டெபிலிட்டி தான். இப்போ நீங்கள் சாக்கப்சர் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சாக்கப்சர் ஒரு மெயின் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு பள்ளமேட்டில் இந்த மாதிரி தான் ஓடுது, அதனால தான் சாக்கப்சர் அதிகமாக யூஸ் ஆகும்ன்ற நினைப்பாங்க. ஆனால் ஒரு டர்னிங்கில் திருப்பும் போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே அந்த சாக்கப்சரில் தான் மெயின்டைன் ஆகும். ஸ்டெபிலைசர் ராடு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கப்சரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு வண்டி அமுங்கும் போது இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி லோடு பிடிக்கும். அதனால் சாக்கப்சர் ரொம்ப மெயினானது. சாக்கப்சர் போயிட்டு நீங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஸ்கிட் ஆகிற கம்ப்ளைண்ட் கூட வரும். இப்போ இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக்கப்சர் தான் போயிருந்தது. அதனால தான் இந்த வண்டியை நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.